ஹாய் ஆல், வெல்கம் டு சமையல் வித் கனி. கத்திரிக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிற பர்சனா நீங்கள்? நானும் அப்படி தாங்க இருந்தேன். ஸோ ஒரு டைம் கடாய் கத்திரிக்காய் சாதம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கத்திரிக்காய் வாங்கினாலும் உங்களுடைய ஃபேவரட் இதாக தான் இருக்கும். ஸோ இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வெடித்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா கலர் மாறணும். அதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டும் கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டும் கருவேப்பிலையும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நான் இங்கே 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் இங்கே குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த காரம் போதும். ஸோ இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நான் இங்கே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய், வெங்காயம், மிளகாத்தூள் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இங்கே ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன் சாதம், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் சாதம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கோங்க. அவ்வளோதான், கடாய் கத்திரிக்காய் சாதம் ரெடி. ஹாப்பி குக்கிங்.